முதல் வருடங்களுக்கு இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். மற்றபடி ஒரு 25 வருஷமா நிறைய சேவைகளை கணக்கூக்கள் வார பத்திரிகை இப்போ அன்னை மீனாட்சி ட்ரஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இதுல உங்க உறுப்பினர்கள் ஆகும்பொழுது ஏன் இந்த நம்பர் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ், இப்போ ஒரு வேலை இல்லாதவங்க, ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவங்க, ஒரு சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பிங்க, இதெல்லாம் அரசினுடைய திட்டத்துல நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வர போறோம். அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் தான், அந்த மொபைல் நம்பரை மிஸ்டு கால் கொடுத்து நம்ம வாங்குறோம். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நேரடியா இன்னும் பெரிய ஒரு மஹால்ல வச்சு நிறைய செய்யணும்னு ஆசை. பட் அதுக்கான நேரங்கள் நமக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு வேலையில இருக்கிறோம். நீங்களும் யாராவது எல்லாமே யாரும் இன்னைக்கு சும்மா இருக்கிறாங்க. எல்லாருமே வேலையில இருக்கோம். நம்ம ட்ரஸ்ட் சார்பா என்னென்ன நம்ம பண்றோமோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன்னா உங்க போன் நம்பர் எல்லாமே இருக்கு. உங்க வீட்டுல வேலையா, பிள்ளைங்க படிப்புக்கு என்ன ஒரு சின்ன சின்ன உதவிகள் என்ன பண்ண முடியுமோ இதெல்லாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய சொந்த பணத்துல நாங்க எல்லாமே பண்றோம். யாருக்கிட்டையும் நம்ம 5 ரூபாய் வாங்கி நம்ம எதுவும் செய்யல. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனா இதை எடுத்துக்கங்க, நம்ம மஹால்ல வச்சு இதை ஒரு பெரிய விஷயமா செய்யணும் அப்படின்னா இது எங்க வீடு, எங்க வீட்டுல செய்யணுங்கிறதுனால இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம அபிஷியலா நம்ம ஆபீஸ்ல இருந்து எல்லாமே பண்றது, நோட்டு கொடுக்குறது. இந்த அடுத்து ஒரு 3 மாசத்துல நோட்டு கொடுக்குறது விஷயம் இருக்கு. இந்த தடவை மஹால்ல வச்சு பண்ணணும். ஸோ அடுத்தடுத்து வரும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம பண்றதாக இருக்கணும். அதனால ஒவ்வொருத்தருமே எப்போதும் எங்க தொடர்புல இருங்க. உங்க எல்லாத்துக்கிட்டையுமே எங்க நம்பர் இருக்கு. எப்போதும் தொடர்புல இருங்க. உங்க வீட்டுல என்ன விஷயங்கள் அப்படின்னாலுமே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நம்ம இது மூலமா ட்ரஸ்ட் மூலமா நிறைய செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த நர்சிங் பயிற்சி அது கொடுக்க போறோம். அது ஒரு லோ காஸ்ட். என்னன்னா இப்ப நம்ம சேர்றீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அது ஒண்ணு. அடுத்து இந்த பிசியோதெரபி, அதே நர்சிங்ல பிசியோதெரபிங்கிறது ஒரு டாக்டருக்கு போய் படிக்கிறது, ஒரு வெளியில போய் படிக்கிறதுங்கிறது உங்க வீட்டுல பிள்ளைங்க ஒரு +2 முடிச்சுட்டு அடுத்து மேல போகுதுங்க, 10th முடிச்சுட்டு அடுத்து ஒரு நர்சிங் படிக்குதுங்க, இப்படிங்கிறதுக்கு எல்லாமே நம்ம ட்ரஸ்ட் மூலமா இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ அதுக்கான விஷயங்களுக்கும் இப்போ உங்களுக்கு முன்னாடி தெளிவுபடுத்துறோம் இதையும். அதனால உங்க வீட்டுல என்ன விஷயம்னாலுமே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க எப்போதும். சரிங்களா? அடுத்து அதுலயே கேட்டரிங். இப்போ இந்த கேட்டரிங் எல்லாம் படிக்கும் பொழுது வெளிநாட்டுல இப்போ 10th படிச்சுட்டு ஒரு கேட்டரிங் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வெளிநாட்டுல வேலை அது இன்னொரு நிறுவனத்தின் மூலமா நம்ம சேர்த்து வாங்கி கொடுக்க போறோம். நாம டைரக்டா அதுல டீல் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்க போறோம். எந்த வித பிரச்சனையும் இல்லாம. 10th படிச்சுட்டு எங்க பிள்ளைங்க ஒரு 18 வயசுக்கு மேல ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்க, ஒரு வேலையை சேர்த்து விடுங்க, இல்ல அதை கேட்டரிங் படிக்க வச்சு அதுக்கான ஒரு விஷயங்களையும் நம்ம ட்ரஸ்ட் மூலமா பண்றோம். அடுத்தது தையல் பயிற்சி. வீட்டுல நீங்க சும்மா இருக்கிறவங்க யாருக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஏதோ ஒரு பயிற்சி மூலமா நம்ம ஏதோ ஒன்று பண்றோம். ஒரு வீட்டுல ஒரு மிஷினை போட்டா இன்னைக்கு ஒரு பிளவுஸ் தச்சா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களை செய்யக்கூடியதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்பாடு. அதை நாங்க வழி நடத்துறோம் உங்களுடைய ஒத்துழைப்போட. அதனால எல்லாருமே ஒத்துழைச்சு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்களை பண்றதுக்கு நீங்க எல்லாருமே உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும். அடுத்து இது சினிமா துறை. எப்படின்னா அந்த ஒரு கேமரா பிள்ளைங்க பயன்படுத்துங்க, அதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இப்படி ஒன்னொன்னுக்கும் எந்தெந்த பயிற்சி என்னென்ன வேணும், என்ன தேவைகள், எந்த நேரமும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க போன் எடுக்க மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், உங்கள்கிட்ட பேசல, என்ன தேடி நம்ம எல்லாருமே சந்திக்கிறது கஷ்டம். ஸோ போன் இருக்கு, இப்ப நம்ம விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கு, அதனால பேசுங்க. அடுத்தது அதே மாதிரி கம்ப்யூட்டர். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால அந்த கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கறதுக்கும் நம்ம எல்லாமே மாடியிலையும் அலுவலகத்துல பண்ணிருக்கிறோம், அங்கேயும் ஆபீஸ்ல பண்ணிருக்கிறோம். அதனால அதுக்கான ஒரு பயிற்சியும் ஒரு சிறிய கட்டணத்தோட. ஏன்னா இன்னைக்கு ஒரு குரு தட்சணைங்கிறது எந்த ஒரு கட்டணமும் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது படிக்கணும். அதனால நீங்க எல்லாருமே அதையும் ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். நம்ம உங்களுக்கு கத்துக் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறது அப்படின்னா அதையும் கத்துக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியும் கூட. அடுத்து ஒரு அரசு வேலை என்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமோ மற்றபடி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம வெளியில இருந்தே நாங்க ஏற்பாடு, எங்களுடைய டைரக்ட் ஏற்பாடு. இதெல்லாம் பணங்களை வாங்கிட்டு அதை பண்றது அந்த விஷயங்கள்லாம் எதுக்கு நாங்க முன் வரல. உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை செய்ய போறோம், அவ்வளவுதான். நாங்க கமிஷன் வாங்கிட்டு மகளிர் குழு மாதிரி அதை பண்றோம் இதை பண்றதெல்லாம் நாங்க சொல்றதுக்கு விரும்பல. அந்த அளவுக்குலாம் நாங்க போகவும் இல்லை. அதனால அதையெல்லாம் மறந்துடுங்க. அடுத்து ஒரு உடல் ஊனமுற்றோர் இதுல இருக்கீங்க அப்படின்னா ஒரு மறுவாழ்வுக்கான ஒரு பயிற்சிகள். அதே மாதிரி அவங்களுக்கு அதை ஒரு மோட்டிவேட்டட், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில்கள் ஆரம்பிச்சு கொடுக்குறது. இப்போ உங்களுக்குமே அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில்கள், இப்போ வீட்டுல சும்மா இருக்கிற ஆட்கள்னா ஒரு கிரைண்டர் வாங்கி போடலாம், ஒரு காய்கறியை விற்கலாம், ஒரு சின்ன பொட்டிக்கடை வைக்கலாம். நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சுதான். நாங்க எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டுதான் எல்லாம் முன்னுக்கு வந்திருக்கோம். இதுல என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் படிச்சு எவ்வளவு வந்தோம்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். நாங்க சிரமப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு உட்கார்றோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் இதுல உட்கார்ந்துருக்கிறோம். அடுத்தது நம்ம சுற்றுச்சூழலை நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு
நம்ம கூட ஒத்துழைக்கிறவங்க அவங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் முன்னாடி போடாம நம்ம சுற்றுச்சூழலை முதல்ல பாதுகாக்கணும். அதான் முதல்ல நமக்கு உரிய விஷயம். அதையும் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட கடைபிடிங்க. நம்ம தெருவு கூட சொல்லல, நம்ம வீட்டுக்கிட்ட முதல்ல கடைபிடிங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி நம்ம ஒரு முகாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுலயும் வந்து கலந்துக்கங்க. நம்ம என்னென்ன செய்யறோம், ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டது, நம்ம வீட்டை சுத்தமா வைக்கணும், வீட்டை சுத்தி இருக்கிறத சுத்தமா வைக்கணும். இதெல்லாம் விஷயத்தையும் ஒரு முன்னேற்பாடா ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் வாங்க. எல்லாம் சொல்றோம், அந்த நிகழ்ச்சிக்காக நீங்க வாங்க. அதே மாதிரி கிராமப்புற பகுதிகளுக்கு நீங்களே போய் அவங்களுக்கான நம்ம எல்லாமே இந்த எங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்களை சேர்க்க போறோம். சோ அந்த உறுப்பினர்களை என்ன பண்றோம் அப்படின்னா அந்த உறுப்பினர்களுக்கான ஒரு பயிற்சிகளையும் கொடுத்து ஒரு கிராமங்களுக்கு போய் நீங்க நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம். அதுதான் ஒரு முன்னேற்பாடா. இப்ப எல்லாம் வந்து ரொம்ப விவரமான ஆளுகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்க நமக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போய் உங்களுடைய ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி யோகா வீட்டுல வந்து நமக்கு சின்ன வயசுலயே கால் வலிக்குது, கை வலிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நடக்கிறது இல்ல, ஏறினவுடனே வண்டி இப்படி இந்த மாதிரி போயிடும். ஆனா அந்த விஷயமெல்லாம் இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யோகா பயிற்சி எடுத்துக்கிறோம். இதுக்கும் நம்ம வந்து ஆட்களை வச்சு அதுக்கான ஒரு இலவச பயிற்சியும் கொடுக்குறோம். அதுக்கான ஒரு தியான வகுப்பு அப்படின்னா யோகா பயிற்சினா வந்து கலந்துக்கங்க. அதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இலவச முதியோர் இல்லமும் பண்ண போறோம். அந்த முதியோர் இல்லத்துக்கு இலவச முதியோர் இல்லம் அது வந்து அரசு ஏற்பாட்டோட தான் அது பண்ண போறோம். சோ அதை பண்ண போறதுல நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இன்னைக்கு யாரும் வந்து வீட்டுல கொண்டு வந்து இலவசமா பண்றோம் அப்படிங்கறதுனால ஆளுநர் கொண்டு வந்து கூடாது. உங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து நீங்க கடைபிடிக்கலாம். அதனால நம்ம அம்மாவையோ அப்பாவையோ மாமியாரையோ அப்படி கொண்டே விடுறோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துக்கே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. பட் முடியாத ஆட்களுக்கு ஒரு பாக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற விஷயத்துக்கு அதை வந்து நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது வந்து நம்ம ஒரு விவசாயிகளுக்கு என்னென்ன விவசாயம் இல்லாத நம்ம ஒரு அரிசி சாப்பிடணும்னா என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம சாப்பிடணும்னா நமக்கு அரிசி கண்டிப்பா வேணும். அப்ப அந்த ஒரு விவசாயிகளுக்கு முன்னேற்பாடா நம்ம கிராமத்துல என்ன விளையுதோ அதையெல்லாம் நீங்க வாங்கி அதை வந்து உங்களுடைய தேவைகளுக்கு, நமக்கு பக்கத்துல ஒரு கத்திரிக்காய் விளையுதா, எங்களுக்கு ஒரு காசு கொடுங்க அப்படின்னு அதை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா இப்ப வெளியில இருந்து நம்ம போய் மார்க்கெட்ல போறதுக்கு கொண்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவு கொடுங்க. ஏன்னா ஒரு விவசாயிகளுக்கு ஒரு முன்னேற்பாடு தான். ஏன்னா அவங்க இவ்வளவோ விளைய வச்சு இவ்வளவோ தண்ணி வச்சு நம்ம வச்சாலும் ஒரு செடி வச்சு வளர்றதா உடனே கிடையாது. கண்டிப்பா அதையும் நீங்க செய்யுங்க. அது விவசாயிகளுக்கு நாம செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து அந்த கால்நடை வியாபாரிகள், அதே மாதிரி சாலையோர வியாபாரிகள். அந்த சாலையோர வியாபாரிகள் என்ன அப்படின்னா சாலை ஓரத்துல இந்த மார்க்கெட்டு அது இதெல்லாம் வச்சிருக்கிற ஆட்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கவர்மெண்ட் மூலமா செய்ய இருக்கிறோம். அதுக்கு என்னன்னா ஒரு 15,000 ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங் லோனு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை கொடுக்கறதுக்காக ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நீங்க எல்லாரும் யார் என்ன தொழில் செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளையும் நம்ம பண்ணி கொடுக்க போறோம். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த நேரம்னாலும் இது தொடர்பா வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அடுத்து வந்து கால்நடைகள் என்னன்னா இப்போ ஒரு ஆடு வளர்க்குறோம், ஒரு மாடை வளர்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கானதும் அரசினுடைய திட்டங்கள் தான் எல்லாமே. எல்லாத்தையும் அதுல இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். நாங்க எதையும் பண்ணல, அரசு மூலமா செஞ்சு நம்ம ஒரு முன்னேற்பாடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு ஒரு அப்ளிப்டா உங்களுக்கு ஒரு ஏணிப்படியா நாங்க இருக்க போறோம். அவ்வளவுதான். எல்லாத்தையுமே எப்போதும் கண்டிப்பா தொடர்புல இருக்கு. எந்த வேலையும் எந்த நேரத்திலையும் அரசு திட்டங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். அடுத்து வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே கண்டிப்பா செஞ்சு கொடுக்க இருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே கூட கோஆபரேட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம ரத்த தானம் என்னன்னா இப்போ ஒரு திடீர்னு ஒரு குழந்தைங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரியவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா ரத்த தானம் பண்றதுக்கும் நாம முன் வரணும். சோ அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா செய்யணும். அப்படிலாம் இருந்ததுன்னா ஏன்னா நம்ம கூட பிறந்த சகோதரனா இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு அந்த ரத்த தானம் கொடுக்கறதுக்கும் நம்ம முன் வரணும். அது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நாங்க சொல்லுவோம். அது வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுடைய ரத்தம் அதுக்கு சரியா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நீங்க கடைபிடிக்கலாம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தானே இதெல்லாம். மனிதர் வந்து நம்மளா ஒரு சப்போர்ட் தானே. சோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஜோதிட மையம். இது வந்து என்னன்னா இப்ப எந்த ஒரு இதுக்குனாலும் வாஸ்து பார்க்கிறோம், எந்த ஒரு இதுனாலும் ஒரு ஜோதிடத்தை பார்த்து தான் நம்ம எல்லாமே செய்யறோம். அதுக்கான ஒரு பயிற்சியும் நம்ம கொடுக்கறதாக இருக்கிறோம். அதனால அதையும் நீங்க வந்து இலவசமா ஒரு 1 மந்தா 1 வீக்கா அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்க கத்துக்கலாம். வந்து எல்லாமே நம்மளுடைய விஷயங்கள்ல என்ன நம்ம செய்ய இருக்கிறோமோ எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம். அந்த சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சட்ட ரீதியா உங்களுக்கு வந்து ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு, மற்றபடி என்ன நாங்க எங்களுடைய இடத்த ஆக்கிரமிச்சுட்டாங்க, இல்லாட்டி எங்களுடைய வரப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு தள்ளி வச்சுட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சொத்து ரீதியா இல்லாட்டி அண்ணன் தம்பிய சொத்து எடுத்துக்கிட்டாங்க,
இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்ளவும் தயாரா இருக்கிறதுக்கு வக்கீல்லாம் நம்ம நியமிச்சிருக்கிறோம். சோ அவங்க மூலமா உங்களுக்கான பிரச்சனைகள், அதுக்காக உடனே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படிலாம் போகக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு நாம போறது இல்ல. சட்ட ரீதியா உங்க சொத்து பிரச்சனையும் என்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அத சட்டத்துக்கு உட்பட்டு சரியான முறையில இருந்துச்சுன்னா அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். சோ இது எல்லாமே நம்ம கனட் பூக்கள் சார்பாகவும் வார பத்திரிகை சார்பாகவும் அன்னை மீனாட்சி ட்ரஸ்ட் மூலமாகவும் உங்களுக்கு செய்ய இருக்கிறோம். சோ இது எல்லாமே கண்டிப்பா அவங்களுடைய ஒத்துழைப்போட நாங்க செய்ய இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே எல்லாருக்கும் மிக நன்றி. இந்த காலை வேளையில சனிக்கிழமையில எல்லாரும் நீங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து கண்டிப்பா தொடர்பு கொள்வோம். எல்லாருமே ஒற்றுமையா இருந்து செயல்படுத்தலாம். சரிங்களா? நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து செய்யணும். நான் நீங்க இது அப்படின்னு நான் பேசுறேன்னா உங்களை மாதிரி இருந்தா நானும் இங்க வந்திருக்கேன். சோ இதே மாதிரி நீங்க எல்லாருமே இதே மாதிரி உருவாகணும். எல்லாருமே ஒரு தொழில் ஸ்தாபனம் உருவாக்கணும். எல்லாருமே ஒரு சின்ன வேலைகள் உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஏதாவது செய்யுங்க. அவ்வளவுதான். அதுக்காக இன்னைக்கு நான் செய்யறேன், நாளைக்கு நீங்க செய்வீங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம எல்லாருமே செஞ்சு நல்லபடியா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும். பொங்கலுக்கும் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்.